ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னா டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். அது சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக போகிற மாதிரி தெரியும். பட் கதையை கொஞ்சோண்டு பொறுமையாக பாருங்கள். ஏன்னா கதை போக போக சூப்பராக போக ஆரம்பிக்கும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 8. போன எபிசோட்ல நடந்த விஷயங்களை காமிக்கிறாங்க. நாக்கர்ஸா இருக்கிற அந்த மெமோரி கிட்ட கேட்டா அவ்வளோ வேர்ல்டு பீஸுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவோட ஃபேக்கான ஒரு பாடியாவா தூக்கிட்டு போயிருந்தா அது ஒரு எம்டி ஷெல் தான். இப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு டைம் லைனை காமிக்கிறாங்க. மேஸ்கா வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா. மேபி யோகி வீட்டுக்கு போனா அவனை பார்க்க முடியுமா? பட் என்னன்னு சொல்லி நான் அவன் வீட்டுக்கு போறது நம்ம வெக்கப்பட்டு இருக்கா. ரோட்ல வித்தியாசமா கல்ல பார்த்தா அதை யோகிட்ட காமிக்க வந்தனவா சொல்லலாம்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு கல்ல பீச்ல போய் தேடிட்டு இருக்கா. என்ன ஆச்சு? எனக்கு ஃபோஷியை பத்தி திங்க் பண்ணாம என்னால இருக்கவே முடியல. ஒருவேளை இதுதான் லவ் சிக்னஸோ? அம்மா கைண்டா இருக்காங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கா. இருந்தாலும் ஃபோஷி இருந்தா தான் நான் பெர்ஃபெக்டா ஃபீல் பண்ணுவேன். அவனும் என்ன லவ் பண்ணுன்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோவா மீட் பண்ணியிருப்பா. லாஸ்ட்ல அதை பத்தி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ திடீர்னு அசையாம கிடக்கான். இறந்து போயிட்டானோன்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனா அந்த பாடிக்கு நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன் தெரியுமா? இதை காரணமா வச்சு மீசுகா நம்ம ஹீரோவை வந்து பாக்குறா. ஸ்கூல் முடிஞ்சு என்னையே இப்ப பார்க்க வர்றதில்லன்னு மீசுகா கேட்கறா. பதிலுக்கு இந்த வீக்கெண்ட் டேட்டிங் போலான்னு கூப்பிட்டப்போ நாக்கர் சர்டிஃபிகேட் பண்ணி பிளானட்டை காப்பாத்தினி, இதுக்கெல்லாம் அவனுக்கு டைம் இல்லை அப்படின்னு யோகி வந்து சொல்றான். நீ சொல்ற அந்த டேட்டுங்கிற விஷயத்துக்கு போலாம், பட் அதுக்கப்புறம் என்ன ஃப்ரீயா விட்டுருவலான்னு கேட்கவோ சரி ஓகே சண்டே 10 மணிக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்புறா. அந்த நாக்கர் என்னோட பாடியை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பிளாக் வந்துட்டு போய் சொல்றான். ஆமா அதுவா கிராஸ் கட்டர்லாம் வச்சு அட்டாக் பண்ணான்னு யோகியோ சொல்றான். ஆனா ஃபோஷி சாக மாட்டாளா அப்படின்னு சொல்லி யோகி யோசிச்சா. என் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா நான் ஒரு ஆர்பா மாறிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லப்போ. நான் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னு பிளாக் ஒன் அசால்ட்டா சொல்றான். நாக்கர்ஸ் டிடெக்ட் பண்ற எபிலிட்டி உங்ககிட்ட தானே இருக்கு நம்ம ஹீரோ கேட்டா. அந்த எபிலிட்டியை நான் இழந்துட்டேன். அந்த ரீகனெக்ட் அதை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன்ல. என்கிட்ட அந்த எபிலிட்டி இல்ல, சோ என்னால இந்த எர்த்து கூட அட்டாச் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அப்படியே மெமரியை கண்டுபிடிச்சு கரெக்டா வந்தீங்கன்னு கேட்டா அது பக்கத்துல இருந்தா என்னால கண்டுபிடிக்க முடியும் நம்ம சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் யார் இந்த பசங்களையா டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சுமிக்கான ஒருத்தி வந்து விசாரிக்கிறா. நாங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு இவங்க சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா, என் பேரு சுமிக்கா, நான் தான் இந்த பையனோட கார்டியன் அப்படின்னு இவங்க பேசும்போது பா நாங்க வந்து ஃபோஷியோட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போறான். பிளாக் ஒன்னு சேர்ந்து அவங்க கூட போகவோ உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு சுமிக்கோ கேட்கறா. உண்மையான மெமரியோட ஆவி வந்து அந்த நாக்கர்ஸ் கூட ஃபைட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. பட் அவளோட பாடியை நாக்கர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணுது, அது அவளுக்கு பரவாயில்லையா நம்ம ஹீரோ கேட்டா. அதுதான் பெட்டர்னு மெமரி நினைக்கிறான்னு சொல்லவும் எப்படியும் அந்த நாக்கர்ஸ் திரும்ப வரும். என் பாடியை எடுத்துட்டு போகும்போது இன்னொரு பர்சனையும் அதை மென்ஷன் பண்ணுச்சுன்னு சொல்லவும் பிளாக் ஒன் கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்டா அவரு ஹோம் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காரு. மெமரியோட நாக்கர் கண்டிப்பா திரும்ப வந்து அட்டாக் பண்ணும், அதோட வீக்னஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஈசுமியோட ஆவி சொல்லுது. அந்த பிளாக் பையனால நாக்கர்ஸ் பக்கத்துல இருந்தா கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்கவும் அதுவும் நல்ல ஐடியா தான் பான்னு சொல்லிட்டு ஈசுமி சொன்னதை நம்ம ஹீரோட்ட அவன் சொல்றான். அண்ட் மெமரியை என்னதான் வெட்டுனாலும் அவ ரீஜென்ரேட் ஆகுறா. வெட்டுதுனா தானே ராக்கர்ஸ் ரீஜென்ரேட் ஆகுது. கழுத்தோட இந்த பக்கத்துல அடியாவா பிரெயின் டேமேஜ் ஆகி இறந்து போயிருவா அப்படின்னு ஈசுமி ஆவி சொன்னதை பான் நம்ம ஹீரோட்ட சொல்றான். இந்த தடவை கண்டிப்பா நான் அதை கொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் ஆனா மிந்தி நாக்கர்ஸ்க்கு பெயின் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. இப்போ நாக்கர்ஸோட பெயினை நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. ஃபோஷி அது கொஞ்சம் மொமெண்ட்டுக்கு தான், அதை பத்தி யோசிக்காத அப்படின்னு பான் சொல்றான். மத்தவங்க வயிறை காப்பாத்த இதை நான் பண்ணிதான் ஆகணும்னு நம்ம ஹீரோவோ யோசிக்கிறான். என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு பிளாக் ஒன் சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். கோவத்துல அவரை தள்ளி விடுவான். அவர் வழியை நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. ஃபோஷி இப்போ இவர் ஒரு சின்ன பையன், இப்படி பண்ணாத அப்படின்னு பான் தட்டுறான். ஹோம்வொர்க் அவர் மறந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு யோகி பார்த்தா சிம்பிளான அடிஷன் சப்ராக்ஷன் தான், அதுலயே அவன் தப்பு விட்டு வச்சிருக்கான். அவர் குட்டி பாடியில இருக்கிறதுனால அவர் பிரெயினும் குட்டியா தான் இருக்கும், அதான் மிஸ்டேக் பண்ணிருப்பாரு அப்படின்னு யோகி சொல்றான். இங்க ஹிரோட்டோஷியா கெட்டி வச்சு முன்னாடி அடிச்சிட்டு இருக்கா. பார்த்தது யார்கிட்டய போய் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டவோ ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி அவன் அடி வாங்கிட்டு இருக்கான். சாரி ஃபோஷி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி மீசுகா இப்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வந்திருக்கா. பையன் என்ன காஸ் பிளே பண்றானா, வித்தியாச ட்ரெஸ் போட்டிருக்கான்னு மத்த பொண்ணுங்க பார்க்கவோ மீசுகா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு கடைக்கு கூட்டிட்டு போறா. மெமரி நாக்கர் வந்ததுல இருந்து நம்ம ஹீரோ வெளியவே தான் தூங்குறான். ஏன்னா வீட்டுக்கு வந்து அதை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அந்த பிளாக் ஒன்னு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், ஏதோ பிரச்சனையா, இதுல எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு மீசுகா காமிக்கிறா. நம்ம ஹீரோவோ ட்ரெஸ்ஸை மாத்திரான். ட்ரெஸ்ஸுக்கு நான் காசு கொடுக்குறேன், எங்க அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க, அவங்க இப்பெல்லாம் ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றா. நாக்கர்ஸ் எதுக்காக பீப்புள் பாடியை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபோஷி அதை நோட்டீஸ் பண்ணி அப்படின்னு காமிக்கிறா. எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவையா தான் பாக்குறாங்க. அன்னைக்கு நீ அப்படியா போயிட்டல்ல, சாட்டர் வேற கீழே தள்ளி விட்டுருக்க அப்படின்னு சுமிக்கோ நம்ம ஹீரோ வந்து திட்டுறா. நீங்க யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். தெரியாத மாதிரி நடிக்காதடா அப்படின்னு சொல்றா. பிளாக் ஒன்னு தான் இவா சாட்டர்னு சொல்றா போல. நீ இவளை பத்தி இப்ப நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்துருது. நான் வேணும்னு அவனை காயப்படுத்தல நம்ம ஹீரோ சொல்றான். கஷ்டப்பட்டு அவன் லைஃப்ல இப்பதான் அவனே ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்றா, இப்படி வந்து நீ அவனுக்கு பண்ணிட்டியே, உன்னை அவன் ஃப்ரெண்ட் நினைச்சு நம்பி தானே அனுப்புன அப்படின்னு கேட்கவும் உம்மோட மூஞ்ச வச்சிருக்க அவன் கூட நான் ஃப்ரெண்டா நம்ம ஹீரோ சிரிக்கவும் சுமிக்கோ கடுப்பாகி நம்ம ஹீரோவை அடிக்கிறா. அவனை ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சப்போ மலையில நின்னுட்டு இருந்தான். அவனோட பேர் கூட அவனுக்கு ஞாபகம் இல்ல. குளிக்க வச்சப்போ இது ரொம்ப வாமா இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதை என்ஜாய் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அவன் பேரண்ட்ஸ் அவனை பத்தின அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சாட்டரும் நான் தான் அவனுக்கு ஒரு பேரை கொடுத்து புது லைஃப் ஆரம்பிச்சு வச்சா. உன்ன மாதிரி ஆளுங்க கெடுத்துருவா போலியான்னு சுமிக்கோ திட்டினா. நீங்க நினைக்கிற அளவுக்கு
அளவுக்கு அவனை ஒன்றும் டேக் கேர் பண்ண தேவையில்ல, அவன் ஸ்ட்ராங் தான் நம்ம ஹீரோ சொல்லவும். உன்னை அடிச்சாதான் திருந்தவன் சுமிக்கோ வந்தா, நான் கராத்தே ஜோடா பழகிருக்கேன், மீஸ்கா ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறா. கடைசியில பிரச்சனை வேணா நம்ம ஹீரோவா இழுத்துட்டு ஓடுறா. ஃபோஷி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுன்னு சொல்லுவோம், நம்ம ஹீரோவோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா. அவன் என்னையவே விட்டுட்டு அந்த பக்கம் ஓடிட்டான். மீஸ்காவோ சமாளிக்கிறா. சுமிக்கோவை நம்பி அந்த பக்கம் ஓடவும் நான் ஃபோஷியவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எல்லாம் பழகாத ஃபோஷி அப்படின்னு சொல்லி மீஸ்கா சொல்றா. நீங்க அழகா இருக்கீங்க, மாடலிங் பண்ண போட்டோ எடுக்கலாமான்னு சின்ன பொண்ணுங்க வந்து கேக்குறாங்க. சரின்னு உங்களை போஸ்ட் கொடுக்குறாங்க. இருக்கிற இந்த பாடியோட ஓனருக்கு மாடலிங் பண்ணணுங்கிறது தான் ஆசையா இருந்துச்சு. இவளோட பேரை மியா, ஆர்ட் மாடல் ஆகணுங்கிறது தான் இவ ஆசை நம்ம ஹீரோ சொல்றான். ஓ பாய் ஓ ரோய், எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவு இருந்துச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கே நிறைவேற்றுவன். மீசுகாவா அதுக்கு ஹெல்ப் பண்றா. பிடிச்ச ஜோ ஸ்டார்ஸை பாக்குறதுன்னு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ போய் ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கான். நான் ஒரு காலத்துல சாகணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் ஒன்ன மீட் பண்ண அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஃபோஷி. அடிக்கடி ஸ்கூலுக்கு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு மீசுகா கிளம்புறா. இந்த ஸ்டார்ஸை பத்திலாம் மார்ச்சுக்கோ சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ போறான். ஃபோஷி இங்கதான் இருக்கியான்னு டுனாரி நம்ம ஹீரோவை தேடி வந்திருக்கா. ஓப்பாவோட கனவே ஸ்டார்ஸை பாக்குறது தானே, அதைத்தான் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோவை காமிக்கிறான். ஓப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். டுனாரி கிட்டக்க வந்தா ஒரு கண்ணில் சரியா பார்க்க முடியல நம்ம ஹீரோ அவன் உருவத்துக்கே மாறுறான். ஃபோஷி குட் நைட் மீசுகாவா அபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்றா. நீ இன்னைக்கு மீசுகா கூடயா இருந்தேன்னு கேட்டா. ஆமா ஓப்பா ஓராயின்னு எல்லார் கனவையும் நான் நிறைவேற்றினேன். யாவும் மாடலா போட்டோ எல்லாம் எடுத்தோம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த போட்டோவை காமிக்கிறான். ஃபோஷி பானுவன்ட்ட பேசணும்னு சொன்னான். கோகு அந்த இடத்துக்கு வரான். இவனோட ரொமான்ஸ் டேட்டிங்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உருவத்தை யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு டுனாரி ரொம்ப கடுப்பாக்குறா. மீசுகா கூட சேர்ந்து அவங்க ஆசையை நிறைவேற்ற தான் இப்படி பண்ணா நம்ம ஹீரோ சொன்னா. டிசைட் பண்றதுக்கு நீயா மீசுகாவை யாரு? அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாக்கர்ஸ்னால தான் அவங்க செத்தே போனாங்க. அவங்க ஆசைகளை நீ நிறைவேற்றதா நினைச்சு அவங்கள கலங்கப்படுத்தாத அப்படின்னு டுனாரி அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடுறா. டுனாரி அப்பா கோவமா இருக்கான்னு யோக்கி வந்து பாக்குறான். நம்ம வீட்டுக்கு போலான்னு கோகு சொன்னா. நம்ம ஹீரோ அழுதுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கான். ஃபோஷி நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான்னு கோகு கேக்குறான். மீசுகா நம்ம ஹீரோ லவ் பண்றான். டுனாரிக்கு அது கடுப்பா இருக்குங்கிற மாதிரி யோக்கி சமாளிச்சிருந்தான். ஓ பொண்ணுங்க விஷயமா எனக்கு புரியுது. மீசுகாவை நீ லவ் பண்றதா இருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், கவலைப்படாதான்னு கோகு சொல்றான். டுனாரி சொன்னதுமே கரெக்ட் தான். அன்னைக்கு அவங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல, நாக்கர்ஸ்னால எல்லாரும் இறந்துட்டாங்க. நான் அவங்க பாடிக்கு மாறினாலும் நான் அவங்களாயிர முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரக்கு அடிச்சாவாச்சு மனசு கொஞ்சம் கஷ்டம் போகுதான்னு பாப்போம். நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஹிரோட்டோஷி கெட்டி போட்ட கயிறோட அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். யாரா நீ எங்க ஃபோஷியை என்ன பண்ணு வந்து கேட்டான். கெட்டின கயிறோட யோங்களுக்கு அவன் அவுத்து காமிக்கிறான். என் பேரு ஹிரோட்டோஷி நம்ம சொல்லவும் இவன் ஸ்கூலுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தான்னு யோக்கி சொல்றான். ஃபோஷியை தேடி வந்தான்னு சொல்லவும் என்ன எதுக்கு தேடுறான் நம்ம ஹீரோ கேட்டா. என் சிஸ்டர் மெமோரிக்கு நான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் ரொம்பவே குழப்பங்களோடையோ நிறைய ட்விஸ்ட்டுகளோடையோ போகும். ஒரு பக்கம் நாக்கர்ஸ் பிரச்சனை, நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையும் நாக்கர்ஸை பற்றி இன்னும் சொல்லலை. இன்னொரு பக்கம் மீஸ்கா பிரச்சனை, இன்னொரு பக்கம் அந்த பிளாக் ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. இனிதான் கதையை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.